ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சாந்த சொரூபியாக இருந்த நம்ம ராஜலட்சுமி பொங்குன்னு இவ்வளோ பொங்குன்னு நம்ம எதிர்பார்க்கலையே. சரி, ஓகே, இதெல்லாம் அம்மா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு நம்ம சூர்யா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு மகாட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு மகாட்ட போய் பேச, தேங்க்ஸ் மகா, நீ எனக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாரு. இந்த தொடரை எல்லாம் வச்சுக்கூடாது, நம்ம ஓடி போயிடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜுக்கும் காண்டாமிரகமாக கடிச்சு விட்டாங்க. என்னடா அது, இந்த பொண்ணு இப்படி பேசுதே, ரவுடி ரங்கமாவா இறங்கிச்சேன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மகாக்குள்ளே இப்படி ஒரு முகமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்காக நான் ஒன்றும் இறங்கலை, இவ்வளோ நாள் நம்ம சூர்யா வச்சு செஞ்சார், இப்போ மகா வச்சு செய்கிறாங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை தூக்கி போட்டு இது உங்களுக்கு பிடிக்கும்ல, உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ ஏதாவது பேசி தான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கே கோபப்பட்டு காமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இரிட்டேஷன் பண்ணுறானே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்துருக்காரு. யாருக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் தொலைங்களேன், வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம மகா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அழகி வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, அதாவது மகா பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அழகிட்ட வந்து திடீர்னு மகா பேச பெரிய சந்தோஷம் இவங்களுக்கு. சரி, ஹாப்பியாக இவங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. குழந்தை வந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஆனால் குழந்தையும் குட்டி பிசாசும் ஒன்றுன்னு பார்க்குது இந்த சகுனி சித்ரா. கடைசியில் இந்த வச்சே பிரச்சனை ஏதாவது பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காவும் சகுனி சித்ராவும் சேர்ந்துக்கிட்டு கூட்டணி போடுறாங்களாமா. முன்ன ஒரு தர இந்த பிளான் பண்ணாங்க, இப்போ 2 பேராக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு சவுண்ட் அதிகமாக வச்சு, அதுக்கப்புறம் ராஜலட்சுமி வந்து திட்டி அதில் ஒரு போர்க்களத்தை வெடிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாட்ட விஷயத்த சொல்கிறாங்க, இது மாதிரி சகுனி சித்ரா தான் விஷயத்த பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் வச்சு செய்ய பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே.